ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட 2026 to 27 தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாச்சு. புதிய அரசோட முதல் பட்ஜெட் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வாசிச்ச ஒவ்வொரு அறிவிப்பும் சும்மா அதிரடியா இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு என்ன இருக்கு, பெண்களுக்கு தங்கம், மாணவர்களுக்கு லேப்டாப், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இப்படி தமிழ்நாட்டையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த டாப் திட்டங்கள் என்னென்ன, இதற்கெல்லாம் கோடி கோடியா பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க. இத டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பட்ஜெட்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்திருக்க 2 திட்டங்கள் நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. முதலாவது அண்ணன் சீர்திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களோட திருமணத்துக்காக அரசு சார்பில் 8 கிராம் அதாவது 1 பவுண்ட் தங்க நாணயமும் கூடவே ஒரு பட்டு சேலையும் தரப்போறாங்க. இதுக்காக மட்டுமே 812 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இரண்டாவது தாய் மாமன் தங்க முதல் திட்டம். இது என்னன்னு தெரியுமா? அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் அரசு சார்பா பரிசா வழங்கப்படும். கேட்கறதுக்கே ரொம்ப இமோஷனலாகவும் சூப்பராக இருக்குல்ல. இது மட்டும் இல்லாம கஷ்டப்படுற கர்ப்பிணி பெண்களுக்காக தாய் கேர் மையங்களும் வரப்போகுது. அடுத்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த பட்ஜெட்ல பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல ரொம்பவே ஹிட்டான காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அதை இப்போ 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நீடிச்சிருக்காங்க. இனி மிடில் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் காலையில பசி இருக்காது. அடுத்து பசங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த லேப்டாப் வெற்றி மடிக்கணினி திட்டம் மூலமா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய 13 லட்சம் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளையும் இன்டர்ன்ஷிப்பையும் கொடுக்க வெற்றி திறன் பயிற்சி திட்டம் கொண்டு வராங்க. இதனால பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்க போகுது. நம்ம கிராமப்புற மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன குட் நியூஸ் இருக்கு தெரியுமா? கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய 5932 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய நிம்மதினு சொல்லலாம். அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அதுல 125 நாள் வேலை முடிச்ச குடும்பங்களுக்கு கூடுதலா 25 நாட்கள் சேர்த்து மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு தர போறாங்க. இந்த திட்டத்துக்கு பேரு வெற்றி 150. கிராமப்புற பெண்களுக்கு 100% அரசு மானியத்துல 5 ஆடுகள் வழங்கக்கூடிய வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டமும் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப டெக்னாலஜி மற்றும் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஏழை மக்கள் கான்கிரீட் வீடு கட்டுறதுக்காக மாநில அரசுடைய மானிய தொகையை 5 லட்சம் ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாட்டில் தான் செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு பிரம்மாண்டமான நகரம் அமைய போகுது. அதுக்கு பேர் தான் அறிவகம் AI சிட்டி. அப்புறம் கார் பைக் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சூப்பர் அப்டேட். அது என்னன்னா, ரோட்ல இருக்கக்கூடிய பள்ளங்களை நீங்க போட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம சாலை அப்படின்ற ஆப் வந்துட்டு மொபைல் ஆப் வந்துட்டு இந்த அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் கடலோர மாவட்டங்களில் புயல் பாதிப்பை குறைப்பதற்கும் 8 மாவட்டங்களில் அலையாய்த்தி காடுகளை அதாவது மேங்க்ரோவ்ஸ் இதை வளர்ப்பதற்காக தமிழ்நாடு ஷோர் திட்டம் கொண்டு வராங்க. கடலுக்கு போக முடியாத மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிவாரண தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களை புனரமைப்பதற்காக 708 கோடி ரூபாயும், முதல் முறையா ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய யாத்திரைகளுக்காக மானியத்தை 35,000 ரூபாயாகவும் உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த பட்ஜெட்டில் தங்கம், லேப்டாப், விவசாய கடன் தள்ளுபடி, 150 நாள் வேலைன்னு சாமானிய மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை அள்ளி தந்திருக்காங்க. அதே நேரம் அறிவகம் போன்ற திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டை அடுத்த லெவல் உலகத்தரத்துக்கு கொண்டு போகக்கூடிய பிளானும் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் எது? பெண்களுக்கு தங்கம் தரதா இல்லை மாணவர்களுக்கு லேப்டாப் தரதா? உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அதிரடியான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.